தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் அதிகரிப்பது மகிழ்ச்சியா அல்லது செலவா? பயப்படாதீங்க, பட்டிமன்றம் கிடையாது. இதை பத்தி வேலூர் பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை இப்போ பார்த்துடலாம். தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் நமக்கு நிறைவான சந்தோஷம் கொடுக்குதா இல்லை செலவு மட்டும் தான் நமக்கு கொடுக்குதான்றது உங்களுடைய கருத்து என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். அந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது எல்லாம் நல்ல மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ தனித்தனியாக போனதால் இந்த பண்டிகை நாளில் தான் எல்லாம் ஒன்றா கூட்டு குடும்பமாக சேர்றாங்க. செலவானாலும் பரவாயில்லை, நம்ம சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம், சொந்த பந்தங்களோட அப்படின்னு நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த செலவையும் நாங்கள் மகிழ்ச்சியாக தான் ஏற்றுக்கிறோம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசு புஷ்ஷுன்னு எப்படி போயிதோ அந்த மாதிரி சந்தோஷமும் ஒன்றுமே இல்லைங்க. ஏதோ ஃபேமிலிக்காக சும்மா எல்லோரும் வேலை செய்கிறவங்க 18 லட்சம் பேர் சென்னையிலேருந்து வந்தாங்க சொன்னாங்க. இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அட போடா, தீபாவளி நம்ம முன்ன மாதிரி தீபாவளி இல்லை, நான் இங்கே ஒர்க்கை பார்க்குறேன்றது எத்தனையோ பேர் அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி இந்த காலத்துக்கு எக்காரணத்து கொண்டும் செலவு தான் அதிகமாக தருது, சந்தோஷம் கிடையாது, சந்தோஷம் இல்லை. பண்டிகைங்கிறது செலவும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. அதில் உறவினர்கள் அத்தனை பேரும், அதாவது அண்ணன், தம்பி, நாத்தனார், மாமியார் எல்லோரும் சேர்ந்து உறவுகளாக இருக்கும்போது அது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். குழந்தைகளுக்கு இன்னும் அதிகப்படியான மகிழ்ச்சி. இந்த உறவினர்களுக்காக அதிக செலவும் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சி தருது. அதான் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். பண்டிகைங்கிறது செலவுடன் கூடிய சந்தோஷம்தான். நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு மாங்காய் இலக்க வேணுனோட அது விலைக்கு விற்கிறாங்க சந்தையில். அதனால் எந்த பொருளுமே காசு கொடுத்து வாங்குற நிலையை உண்டாக்கிட்டாங்க. மக்கள் கட்டாயம் சொன்னாக்கா பண்டிகை நாட்களுக்கு செலவு தான்றதுங்க அடித்தரமாக சொல்லுங்க. தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் அதிகரிப்பது மகிழ்ச்சியா இல்ல செலவா என்பது பத்தி வேலூர் மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் இப்ப பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.